வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த எபிசோட்ல நிறைய கேரக்டர்ஸும் வருவாங்க. நான் எப்பவுமே சொல்றது தான், கேரக்டர்ஸோட பேரை நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்பதான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே சாந்தின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. பின்னாடி நடக்க போற சீனை முன்னாடியே காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த சீனை காட்டுறாங்க. சாந்தியோட பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு போல, என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்டிப்பா இதுக்கு காரணம் போலீஸ் தான். போலீஸ்ல இருக்க யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்ஸ்பெக்டரும் பாக்குறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்டயும் மீடியாட்கள் நிறைய கேள்விலாம் கேட்கறாங்க. நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோம், சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இப்ப சுசின்றவங்க பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல திவ்யான்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவ மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணா இருப்பா. என்ன திவ்யா எழுதிட்டியா அப்படின்ற மாதிரி இவங்களுமே நோட்டை வாங்கி பாக்குறாங்க. பரவாயில்ல, சூப்பரா எழுதியிருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே இந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. திவ்யா நின்னுட்டு இருக்கும் போது பின்னாடி ரத்த கரை தெரியுது போல, அழுக்கா இருக்குன்ற மாதிரிலாம் பசங்க சொல்றாங்க. பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சுசி என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அப்பதான் பின்னாடி ரத்தம் வந்திருக்கிறது தெரிய வருது. இதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. வீட்டுல போய் உன்னோட அம்மா கிட்ட சொல்லு, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அம்மா பாட்டி மட்டும் தான் இருக்காங்க போல. திவ்யாவும் சீக்கிரமா வந்துட்டேன்ற மாதிரி பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சுன்ற மாதிரிலாம் பாட்டி கேக்குறாங்க. அப்பதான் பின்னாடி ரத்தம் வந்திருக்கிறது தெரிய வருது. பீரியட்ஸ்னால தான் இந்த ரத்தம் வந்திருக்குன்றது பாட்டிக்கு தெரியுது. இப்போ உடனே மருமகளை கூப்பிடுறாங்க. இங்க வான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சாந்தியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் இந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா போல. இவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரத்தம்ன்ற வார்த்தையை சொல்றாங்க. ரத்தம்ன்ற வார்த்தையை கேட்டோன்னா இந்த பொண்ணு ரத்தமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கா. ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இந்த பொண்ணோட அப்பா இருக்காருல்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் பாட்டி சொல்லும் போது தான் நமக்கு தெரிய வருது. இந்த அம்மா சாந்தி இருக்காங்கல்ல, பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இப்ப பொண்ணு கிட்ட ஜாலியா விளையாட்டு எல்லாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது பாட்டி இருக்காங்கல்ல, அந்த ரயான் திரும்பி வந்திருக்கான், என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு வாமான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சாந்தியும் ரயான் கிட்ட பேசுறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. ரயானை பொறுத்த வரைக்கும் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவரா இருப்பாரு. ஆனா ரயானோட வீட்டுல இந்த பொண்ணை ஏத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் பொண்ணை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம மீட்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சாந்தி சொல்லிட்டாங்க. என் வீட்டுல அப்படி சொன்னாங்க, நான் திவ்யாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னேன்னா எப்படியாவது பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவோன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த திவ்யா இருக்கா பாத்தீங்களா, வேகமா வந்து இவரை அடிச்சிடுறா. அதாவது விளையாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுறா. இதை பார்த்து சாந்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி தான் அவர்கிட்ட விளையாடுவியா, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட கோவப்படுறாங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க பாட்டிக்கு கோவம் வருது. ரயானுக்காக உன்னோட பொண்ணு கிட்ட இவ்வளவு மோசமா நடந்துப்பியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ரயானுக்காக இந்த மாதிரி நடந்துக்கல, யார்கிட்டனாலும் பொண்ணு இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அம்மா அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, இப்ப பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என் அம்மா என்ன அடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி இவளுக்குள்ள இவளே சொல்லிக்கிறா. இப்ப பேக் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பேக் எல்லாம் எடுத்துட்டு பின்வாசல் வழியா கிளம்பிடுறா. பானிபூரிலாம் விற்கிற ஒரு கடைக்கு தான் இந்த பொண்ணு வந்திருக்கா. இந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டவன்றது இந்த ஏரியால எல்லாருக்குமே தெரியும். அம்மா கிட்ட காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு பூரியெல்லாம் வச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா பஞ்சு மிட்டாய்க்காரர் கிட்ட பஞ்சு மிட்டாய் வாங்குறதுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா. அவருமே ஃப்ரீயெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அடுத்ததா திவ்யா இருக்கா பாத்தீங்களா, ஐஸ் விற்கிற கடைக்கு வந்துடுறா. ஐஸ் வேணும்ன்ற மாதிரி வாங்கிட்டு இருக்கா. இந்த நபர் சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அம்மா கிட்ட சண்டை வந்தது, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நைட்டு நடக்கிறத காட்டுறாங்க. அந்த பொண்ணு காணோன்ற மாதிரி சாந்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. ஆனா பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. எப்பத்துல இருந்து காணோன்ற மாதிரிலாம் டீட்டெயிலா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பக்கத்துலயே ஒரு டெய்லர் ஷாப் இருக்கு. அந்த டெய்லர் ஷாப்ல இருக்க நபரோட பேரு ராஜு அப்படின்றது. அவருமே இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப போன்ல இவருக்கு ஏதோ தகவல் கிடைக்குது. இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப போலீஸ் ட்ரெஸ் போட்ட மாதிரி யாரோ ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இந்த சீனை நமக்கு தெளிவா காட்டாம கட் பண்ணிடுறாங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கடையிலேயே விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஐஸ்கிரீம் கடைக்காரரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னால, அப்படிலாம் இருக்க கூடாதுமா, அம்மா கிட்ட போன்ற மாதிரி இவருமே போக சொல்லியிருப்பாரு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்ற மாதிரி இந்த பொண்ணு இந்த கடையை விட்டு கிளம்பி போயிருப்பா. இந்த வழியா தான் போனா அப்படின்ற மாதிரிலாம் இந்த கடைக்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரயானுக்கு இந்த தகவல் தெரிய வந்தது போல விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வீட்டுக்கு வரும்போது போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரயானை பார்த்தவங்க இவர் யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் யோசிச்சோம், ஆனா இன்னும் எதுவும் நடக்கலன்ற மாதிரிலாம் சாந்தி சொல்றாங்க. அந்த பொண்ணுனால தான் கல்யாணம் நின்றுக்கு அப்படின்றது போலீஸ்க்கு தெரிய வருது. அதனால லைட்டா ரயானை சந்தேகப்படுற மாதிரி சில கேள்வி எல்லாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ட்ரெஸ் ஒருத்தர் கலட்டுற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தா அந்த டெய்லரா காமிச்ச ராஜு தான் கலட்டுறாரு. இந்த இடத்துல ஒரு பொண்ணை வச்சிருக்காரு. இந்த பொண்ணு சின்ன பொண்ணா தான் தெரியுறாங்க. இவங்க பேரு சிவானி அப்படின்றது. இப்ப சிவானி மேல கைய வைக்கிறாரு. ஆனா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சட்டுன்னு கைய தட்டி விடுறாங்க. இந்த பொண்ணு இவரை பார்த்து பயப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏரியாவோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு புதுசா ஒரு தகவல் கிடைக்குது. குருன்ற ஒரு நபர் இருக்கார்ல, அவர் பையனையும் திவ்யாவையும் சேர்ந்த மாதிரி துரத்திட்டு இருக்காரு. ஏன் துரத்துறாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இவர் பேரு குருன்றது கூட ஒய்ஃப் சொல்லி தான் இவங்களுக்கு தெரிய வருது. சாந்தியை முதல்ல போய் பேச சொல்றாங்க. சாந்தியும் ரயானும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எங்க பொண்ணு நேத்துல இருந்து காணோம், நீங்க பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் துரத்தவே செஞ்சிருப்பாரு, ஆனா பார்க்கலன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் இன்ஸ்பெக்டரும் டீமும் சட்டுன்னு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது பார்க்கவே இல்லையா, நீங்க துரத்தவே செஞ்சிருக்கீங்க, எங்க கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அந்த ஃபுட்டேஜை காட்டுறாரு. அதை பாக்குற இவரை லைட்டா முழிக்கிறாரு. சரி, நான் திவ்யாவை துரத்தல, என் பையனை மட்டும் தான் துரத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் ஏதோ சேட்டப் பண்ணிருப்பான் போல, அதனால தான் துரத்தி இருக்காரு. கொஞ்ச நேரம் என் பையன் கூடயே திவ்யா ஓடிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் வேற பக்கம் போயிட்டா, என் பையன் வீட்டுக்கு வந்துட்டான், நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பா சொல்றது உண்மையான்னு பையன் கிட்ட கேக்குறாங்க. பையன் கொஞ்ச நேரம் முழிக்கிறான், ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். பையன் அப்பாக்கு பயந்துதான் இந்த மாதிரி சொல்றான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. குருவை சந்தேகப்படுற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. சரி கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் குருவும் நடந்த விஷயத்தை யோசிக்கிறாரு. குரு ரெண்டு பேரையும் துரத்திட்டு வந்தாரு பாத்தீங்களா, ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் பயந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. குருவும் வீட்டுக்குள்ள வந்து இவங்களை லாக் பண்ணிடுறாரு. ஏண்டா இந்த சேட்டை செய்வியான்ற மாதிரி பையன் மேல கோவப்படுறாரு. இப்ப அவரோட பெல்ட்டை கழட்டி அடிக்கிறதுக்காக வர்றாரு. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுமே பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த சீனை நமக்கு கட் பண்ணிடுறாங்க. லைட்டா அவர் மேல சந்தேகம் இருக்கதான் செய்யுது. இப்ப பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு புதர்ல தான் இந்த பொண்ணு இருக்கா. இவருமே பார்த்து தகவலை கொடுத்துடுறாரு. இப்ப அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ரேப் நடந்திருக்கு, அதுவும் மோசமான லெவல்ல நடந்திருக்குன்றது டாக்டர் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சாந்தியும் பொண்ணோட கண்டிஷனை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ்க்கு மட்டும் சில கிளிப்பிங்க காட்டுறாங்க. அதாவது இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்து 3 பேரை மீட் பண்ணா பாத்தீங்களா, இந்த பொண்ணோட கண்டிஷன் அந்த 3 பேருக்கும் தெரியும். அதுல யாராவது தப்பா நடந்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்மள நினைக்க வைக்கிறாங்க. பொண்ணுக்கு அட்டாக் தான் நடந்திருக்குன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது தான் பொண்ணுக்கு ரேப் நடந்திருக்கிறது தெரிய வருது. இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு இது மட்டும் நடக்கூடாது, பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைச்சேன், ஆனா இதுவே நடந்துருச்சு, எல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப பேரலா வேற ஒரு கதையை காட்டுறாங்க. அரவிந்தன் ஒருத்தர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு பிரக்யா அப்படின்றது. அவங்களுமே கேக்கெல்லாம் இவரோட முன்னாடி நீட்டுறாங்க. இவர் அதை சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. தள்ளி விட்டு இங்க இருந்து போறாரு. கேக்கெல்லாம் இவங்க மூஞ்சில பட்டுது. ஆக்சுவலா அரவிந்துக்கு ஒரு தம்பி இருக்கான், பேரு தினேஷ் அப்படின்றது. அவனுக்கு அண்ணி மேல ஒரு ஆசை இருக்கு போல. இப்ப இவங்க கண்ணத்துல கேக் ஒட்டி இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுறான். இத பாக்குற இவங்களுமே கோவமா முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாங்க. இவ அவங்கள சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல கிடைச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் பார்வையிடுறதுக்காக வராரு. எதாவது கிடைச்சதான்னு கேக்குறாரு. எதுவும் கிடைக்கலன்ற மாதிரி அங்க இருக்க லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார், நைட்டு இங்க இருக்க ஒரு வீட்டுல பார்ட்டி நடந்திருக்கு சார். நிறைய பேர் இந்த வழியா போதையில நடந்து போயிருக்காங்க. அதுல யாராவது கூட இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த பார்ட்டியை பத்தி டீடைலா விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவரு யோசிக்கிறாரு. பேச முடியாம இருக்க திவ்யா இருக்காங்கல்ல, சிஎம்டின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அம்மா கிட்ட சொல்றாங்க. அம்மாவும் உடனே போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்றாங்க. அதே சமயம் திவ்யாவோட பேக் ஒரு இடத்துல கிடைக்குது. நமக்கு குருன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட வீட்டுக்கு பக்கத்துல தான் பேக் கிடைக்குது. அதனால இவங்களுக்கு குரு மேல டவுட் அதிகமாகுது. அவரை அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப குருவை லாக் பண்ணி இவங்க போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்த சொல்றாரு. இவர் பையனை காரணமே இல்லாம பயங்கரமா அடிப்பார் போல, அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. இதை பாக்குற இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துருது. இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறா. அப்பதான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பா. பேக் போனா போதுன்ற மாதிரி விட்டுட்டு இந்த பொண்ணு மட்டும் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. சார், இதுதான் நடந்தது. என் பையனை நான் ரொம்ப அடிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆக்ஷன் எடுப்பீங்கன்றதுக்காக பயந்துதான் இந்த விஷயத்த மறைச்சேன், வேற எதுவும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இருந்தாலுமே அசிஸ்டன்ட்டுக்கு குரு மேல சந்தேகம் இருக்கு. இந்த குரு ரேப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, குருவை மட்டும் செக் பண்ணாதீங்க, சுத்தி இருக்க எல்லாரையுமே செக் பண்ணுங்க, யாருனால இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சரி, மேட்ச் பண்ணி பார்க்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்தோட 3 பேரை மீட் பண்ணாங்கல்ல, அந்த 3 பேரோட சாம்பிளையும் எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் ரயான் வீட்டுக்கு வந்து உங்க சாம்பிளையும் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க.
சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, திவ்யா கிட்ட போய் நான் தப்பா நடந்துப்பேனா, அவ என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. விசாரணைன்னு வந்துருச்சுன்னா எல்லாரையும் தான் சந்தேகப்படுவோம், நீங்க தான் தப்பு பண்ணல, அப்ப சாம்பிளை கொடுங்கன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ராஜுவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ராஜு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுல சிவானின்னு ஒரு பொண்ணை வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த பொண்ணு காணாம போயிருக்காங்க. எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் தேடிட்டு இருக்கான். அவங்க கட்டிலுக்கு அடியில தான் ஒளிஞ்சிருக்காங்க. இவனுக்குமே டவுட் வந்து அடியில குனிஞ்சு பார்க்கலாம்னு நினைக்கிறான். அந்த பொண்ணுமே அடிக்க வர மாதிரி காட்டுறாங்க. இந்த பொண்ணு அடிச்சாங்களா இல்லையான்னு காட்டாமே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப சுசிய காட்டுறாங்க, அதாவது டியூஷன் டீச்சரை காட்டுறாங்க. இந்த டீச்சர் கிட்ட மாயங்கன் ஒருத்தன் பேசுறதுக்காக வந்திருக்கான். ஒரு சின்ன பொண்ணோட போட்டோவை தரான். இந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றான். சரின்ற மாதிரி இவங்க கட்டுக்கட்டா காசெல்லாம் வாங்கிடுறாங்க. திவ்யா சம்பந்தப்பட்ட நியூஸை கேள்விப்பட்டியான்ற மாதிரி சுசி கேக்குறாங்க. என்ன நியூஸ்ன்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கான். இவங்க விஷயத்த சொல்றாங்க போல. இப்ப மாயங்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் மாயங்க் யாருன்னு தெரியுது. ஆக்சுவலா சாந்திக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஹஸ்பண்டோட தம்பியா தான் இந்த மாயங்க் இருப்பான். திவ்யாக்கு நடந்ததை பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி அம்மா கிட்டயும் அண்ணி கிட்டயும் கேக்குறான். எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கோபமா பேசுறாங்க. ஆக்சுவலா இந்த சாந்தியோட ஹஸ்பண்ட் இறந்து போனார்ல, பினான்சியலா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. வீட்டுல இருந்த நகையெல்லாம் அந்த சமயம் இவன் தூக்கிட்டு ஓடி போயிருப்பான். அப்படி ஓடி போனவன் தானே நீ. இப்ப என்ன திடீர்னு இந்த குடும்பம் மேல உனக்கு அக்கறை வந்துருச்சு. இது வரைக்கும் நாங்க தானே திவ்யாவை நல்லபடியா பாத்துக்கிட்டோம், இதுக்கப்புறமும் நாங்க பாத்துப்போம், நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் திட்டி இவனை இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் இங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள் கவனிச்சிடுறாரு. இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுறாரு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இப்ப அவன் மேலேயே உங்களுக்கு டவுட் வருது, அவனை பத்தியும் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நமக்கு பிரக்யான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்க தலையை தோட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்க ஹஸ்பண்டான அரவிந்த் தூக்குல தொங்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாயங்க லாக் பண்ணிருக்காரு. இவன் போனை வாங்கி செக் பண்ணிருப்பாரு. பார்த்தா சின்ன பொண்ணுங்களோட போட்டோ நிறைய வச்சிருப்பான். எதுக்காகடா இந்த மாதிரி போட்டோ வச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் இவன் விஷயத்த சொல்றான். சார் மாடல்லாம் சப்ளை பண்றதுதான் சார் என்னோட வேலை. சின்ன பசங்க சம்பந்தமா ஆட் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு சப்ளை பண்றதுக்காக தான் இந்த போட்டோஸ்லாம் நான் வச்சிருக்கேன். சுசியும் அதுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவனை கெட்டவன் மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா அவன் இதுக்காக தான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். எதுக்காகடா வீட்டுல இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி போன அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அதுக்கும் இவன் ஒரு காரணத்தை வச்சிருக்கான், சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அண்ணியோட ஆக்டிவிட்டி சுத்தமா சரியில்லைன்ற மாதிரி சொல்றான். அண்ணி நிறைய ஆண்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க போல. இதை நினைச்சு அண்ணன் சோகத்துல இருந்தாரு. அப்பதான் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எனக்கு என்னமோ என்னோட அண்ணி மேலதான் சந்தேகம், அதனால தான் என்னோட அண்ணி கிட்ட இருக்க நகையெல்லாம் தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அண்ணன் இறந்து 4 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள ரயான்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க, கண்டிப்பா அவங்க தப்பானவங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். இதை தாண்டி அண்ணி இருக்காங்கல்ல, நகையை வச்சு பிசினஸ் பண்ற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. டெய்லரிங் பிசினஸ் ராஜுன்னு ஒரு நபர் கூட சேர்ந்து பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாங்க. அந்த ராஜு கிட்டயும் சிரிச்சு பேசுவாங்க. ராஜுக்கும் இவங்களுக்கும் அஃபேர் போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றான். இப்ப திரும்பி ராஜுவை நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் ராஜு போட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு சிவானி அடிக்க வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அடிச்சு இவனுக்கு லைட்டா காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவானி முதல்ல இவனை பார்த்து பயப்படுவாங்கல்ல, இப்ப சகஜமா இவன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவனுமே சகஜமா இவங்க கிட்ட பேசுறான். இப்ப இன்ஸ்பெக்டர் ராஜுவை பத்தி சாந்தி கிட்ட கேக்குறாரு. ஆமா சார், ராஜு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ளதான் இவன் நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜுக்கும் உங்களுக்கும் பழக்கம் எப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் ஏன் அப்படி கேக்குறீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உங்க குழந்தை மாயங் தான் இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க மாமியாரே டென்ஷன் ஆயிடுறாங்க. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும், என் மருமக அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் ராஜுக்கும் எனக்கும் பெருசா எந்த தொடர்பும் இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவன் கிட்ட பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. நாங்க ராஜு கிட்ட பேசலாம்னு நினைச்சோம், கடைக்கு கொஞ்ச நாளா வரல, அதே மாதிரி வீட்லயும் அவன் இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப லேடி அசிஸ்டன்ட் வேற ஒரு கேஸ பத்தி சொல்றாங்க. அதாவது பிரக்யாவோட ஹஸ்பண்ட் அரவிந்த் இறந்து போயிருக்காருல, அந்த கேஸ பத்தி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அசிஸ்டன்ட் அனுப்பி விடு, அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் அசிஸ்டன்ட்டை எஸ்ஐன்னு சொல்றேன். இப்ப எஸ்ஐயும் வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அப்பதான் அரவிந்த் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா என்னால தாங்கிக்க முடியல, அதனால தான் நான் போறேன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. சோ ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருக்காருன்னு இவருக்கு தெரியுது. உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததான்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பிரக்யா இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் நார்மலா தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க.
இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவருமே வித்தியாசமா பாக்குறாரு. திவ்யா பேச முடியும் போது சிஎம்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. இத பத்திலாம் லேடி அசிஸ்டன்ட் கிட்ட இவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டிஸ்கஷன் நடக்கும் போதுதான் எஸ்ஐ இந்த இடத்துக்கு வராரு. அரவிந்த் கேஸ பத்தி தான் சொல்றாரு. அரவிந்த் எதையோ நினைச்சு ஃபீலிங்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கவரு சிஎம்டின்னு போர்ட்ல எழுதி இருக்கிறத கவனிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவரோட முகம் லைட்டா மாறுது. ஏன் எதுக்குன்னு தெரியல. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி சாந்தியை நமக்கு காட்டுறாங்க. இப்ப திவ்யா திரும்பி பேச முடியுது போல. பிரவுன் ஷூ அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாங்க. இத பத்திலாம் இவங்க உடனே இன்ஸ்பெக்டருக்கு போற மாதிரி பண்ணிடுறாங்க. பிரவுன் ஷூவா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. போலீஸுங்க தான் அந்த மாதிரி ஷூ போடுவாங்க. சிஎம்டின்னு ஒரு க்ளூ தந்திருக்கா, பிரவுன் ஷூன்னு க்ளூ தந்திருக்கா, இதை மேட்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப எஸ்ஐக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசுறாரு. அப்பதான் இவரோட வாட்ச்ல சிஎம்டின்னு எழுதியிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இவருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. ராஜு அடிக்கடி விலை மாதுகளை பாக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போவானா சார், இதுதான் இன்ஃபர்மேஷனா கிடைச்சதுன்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்றாரு. இப்ப ராஜுவை நமக்கு காட்டுறாங்க. சிவானின்னு ஒருத்தங்களை இந்த இடத்துல வச்சிருக்காரு பாத்தீங்களா, அவங்க கூட தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த பிரக்யாவை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதுல இவங்களுக்கு மூளை குழம்பிருச்சு போல. இவங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குப்பையில எல்லாம் புரண்டு இருக்காங்க. என்ன இப்படி இருக்காங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. உங்களுக்கு என்ன ஆச்சு, முதல்ல சுத்தம் பண்ணோம், வாங்க பாத்ரூம்க்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை இழுக்கிறாரு. இவங்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதை மீறிய இந்த தினேஷ் இருக்கார்ல, பாத்ரூம்க்கு இவங்களை இழுத்துட்டு வந்துடுறாரு. இவங்க அங்க இருக்க ஒரு பொருளை எடுத்து இவரோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. சாந்தி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திவ்யா இருக்கா பாத்தீங்களா, மார்க்கர் வச்சு இவங்க கண்ணத்துல பூவெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்கா. முழிச்சு இவங்களுமே கண்ணாடி மூலியமா பாக்குறாங்க. பொண்ணு கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. பொண்ணு கிட்ட அந்த மாதிரிலாம் விளையாண்டாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரக்யாவோட வீட்டுல சவுண்ட் கேட்டதா பக்கத்து வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். இவங்களுமே வேகமா செக் பண்றதுக்காக வராங்க. பிரக்யா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும் போதுதான் தினேஷோட தலையில அடிபட்டிருக்கிறது தெரிய வருது. இவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோன்ற மாதிரி கூட்டு போறாங்க. பிரக்யா உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களை உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து இவர் கூட்டு போயிடுறாரு. ரயான் கிட்ட சாம்பிள் கேட்டாங்கல்ல, தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா வற்புறுத்தி இவர்கிட்ட இருந்து சாம்பிளை வாங்கியிருக்காங்க. போலீஸ் என்ன கூட சந்தேகப்படுறாங்க. என் கிட்ட இருந்து சாம்பிளை வாங்கியிருக்காங்க, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு சாந்தி இருக்காங்கல்ல, போலீஸோட ப்ரொசீஜர் அதுல என்ன இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஓஹோ, இதுதான் போலீஸோட ப்ரொசீஜரா? அப்ப போலீஸ் உன்னோட முன்னாள் பாய் ஃப்ரெண்டான ராஜுவோட சாம்பிளையும் வாங்கியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது ராஜு கிட்டே இவங்க கொஞ்சம் க்ளோஸ் எல்லாம் பேசுவாங்க போல. அதை சந்தேகப்பட்டு தான் இந்த மாதிரி இவர் பேசுறாரு. நீ கூட என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு அரைஞ்சிடுறாங்க. இவருமே தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. பிரக்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல, ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. எதுக்காக தினேஷ் அடிச்சீங்கன்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாரு. ஆனா இவங்க சரியாவே பதில் சொல்ல மாட்டாங்க. இவங்க பண்றதெல்லாம் லைட்டா நடிக்கிற மாதிரியே எஸ்ஐக்கு தோணுது. இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. இப்பன்னு பார்த்து எஸ்ஐக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேசலாம் செய்யறாரு. அப்படி பேசும்போது தான் இவரோட வாட்ச்ல சிஎம்டின்னு போட்டிருக்கிறது தெரிய வருது. ராஜு ஃப்ரெண்டு மூலியமா ராஜு எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு சார், நான் போய் அமுக்குறேன்ற மாதிரி எஸ்ஐ கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த வாட்சை பத்தி எதுவுமே கேட்கல. இவருக்குள்ள மட்டும் யோசிச்சுக்கிறாரு. ராஜுவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இந்த வீட்டுல வச்சுதான் ராஜுவை பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். இப்ப எஸ்ஐ வேகமா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அங்கதான் ராஜு இருக்கான். ராஜு மட்டும் இல்ல, சிவானின்ற ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து கூட்டு போறாரு. திவ்யா இதுக்கு முன்னாடியாவது லைட்டா பேசிட்டாங்கல்ல, இப்ப பேச கூட முடியல போல. பெண்ணு பேப்பர் வேணும்ன்ற மாதிரி அம்மா கிட்ட சிக்னல்லயே சொல்றா. அம்மா எடுத்து தந்துடுறாங்க. 2 ஸ்டார் இவ வரைஞ்சிட்டு இருக்கா. இப்படி வரைஞ்சிட்டு இருக்கும் போதே இவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிருது. எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா பொண்ணை காப்பாற்ற முடியாம பொண்ணு இறந்து போயிடுறா. பொண்ணு கூட சேர்ந்து சாந்தி நிறைய விளையாண்டாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த ராஜுவை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவன் வீட்டுல போலீஸ் ட்ரெஸ் இருந்திருக்கும். எதுக்காகடா வாங்கிட்ட போலீஸ் ட்ரெஸ் இருக்கு, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவனுமே எதுக்காக வச்சிருக்கான்ற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவரை பொறுத்த வரைக்கும் சிங்கிளா தான் இருக்காரு. விலை மாதுகளை பாக்குறதுக்காக அடிக்கடி ஒவ்வொரு இடத்துக்கு போவாரு. அந்த மாதிரி போன இடத்துல தான் சிவானியை பார்த்திருப்பாரு. சிவானிக்கு 18 வயசு தான் ஆகுது. அந்த இடத்துல கூட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்க போல. என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பா. சரி ஹெல்ப் பண்ணலான்னு இவர் யோசிச்சிருப்பாரு. அந்த இடத்துல யாருக்குமே இவரோட முகம் சரியா ஞாபகம் இருக்காது. இவர் வேற ஒரு நாள் போலீஸ் மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இந்த பொண்ணை கூட்டு போறேன்ற மாதிரி அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. அப்படிதான் சார் நான் காப்பாத்தினேன், அந்த பொண்ணை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருந்தேன்.
அந்த பொண்ணை நான் எதுவுமே பண்ணல சார், அந்த பொண்ணுகிட்டயே வேணா கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பாக்குறாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் இந்த பொண்ணு பயந்துருப்பாங்க, அதனால தான் தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் நல்லவர்னு தெரிஞ்சோன்னா விருப்பப்பட்டு தான் ஒன்னா இருந்திருப்பாங்க. இத பத்திலாம் சிவானியே ஸ்டேட்மெண்டா தந்துடுறாங்க. ஆக்சுவலா திவ்யா சாகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்டாரை வரைஞ்சு தந்தாங்க பாத்தீங்களா, இப்ப அசிஸ்டன்ட்டும் எடுத்துட்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டுறாரு. ஸ்டார் மூலியமா எதை மீன் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இவர்கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக வராரு. அந்த எஸ்ஐ போட்டிருக்க ஷூவை கவனிக்கிறாரு, கையில போட்டிருக்க வாட்சை கவனிக்கிறாரு. எஸ்ஐ மேலே இவருக்கு டவுட் வந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வாட்சை எங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாரு. சரி, இது என்னோட வாட்ச் கிடையாது சார், என் அப்பாவோட வாட்ச். ஆக்சுவலா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸை சால்வ் பண்ணதுக்காக டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருக்குமே இந்த வாட்சை தந்தாங்க, அப்படிதான் என்னோட அப்பாக்கு இந்த வாட்ச் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஏறக்குறைய ஒரு 10 பேருக்கு மேல இந்த வாட்சை தந்திருக்காங்க போல. எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டார் தான் தருவாங்க போல. இந்த எஸ்ஐக்கு 2 ஸ்டார் தான் இருக்கு. அந்த பொண்ணு மீன் பண்றது ஒரு எஸ்ஐயை தான், அது இந்த எஸ்ஐயா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த வாட்சை வாங்கினா 10 பேர்ல யாராவது கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வாட்சை வாங்கினா 10 பேர் யாருன்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப டாக்டர் லேடி பிரக்யா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. உனக்கு என்னமா பிரச்சனை, என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி பார்ட்டி நடத்தின பையனை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ஒரு பகுதியில பார்ட்டி நடந்தது, நிறைய பேர் வந்தாங்க பாத்தீங்களா. அந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வில்லங்கமான பார்ட்டியா இருக்கும். அதாவது எவ்வளவு நாளும் சரக்கச்சுக்கலாம், யார் யார் கூடனாலும் இருந்துக்கலாம்ன்ற லெவலுக்கு பார்ட்டியா இருக்கும். அந்த பொண்ணு தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், இங்க இருக்கவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. இவருமே பாக்குறாரு, லைட்டா முழிக்கிறாரு. இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் லைட்டா முழிச்சார்ல, அதனால இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வந்துருது. இந்த நபரை நோண்டி நோண்டி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. சூசி டியூஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து பேசுறதுக்காக மாயங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதே சமயம் ராஜுவை இப்போ வரைக்கும் ஜெயிலுக்குள்ள தான் வச்சிருக்காங்க, அவரை காட்டுறாங்க. அதே மாதிரி பையனை அடிச்ச குருவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரயான் இருக்கார்ல, மீடியா ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்துடுறாரு. சாந்தி, நீ சொல்லணும்னு நினைக்கிறத சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. நியூஸ் பேப்பர்ல போலீஸுங்களே இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கும். அதை சாந்தி பார்த்திருப்பாங்க. எனக்கு போலீஸ் மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால இன்ஸ்பெக்டருக்கு பிரஷர் அதிகமாகுது. இப்ப லேடி அசிஸ்டன்ட்டும் லிஸ்ட்டை ரெடி பண்ணிடுறாங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க ஆபீசர்ஸ்லாம் இந்த பர்டிகுலர் நாள் எந்தெந்த இடத்துல டியூட்டி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியணும்ன்ற மாதிரி சொல்றாரு. லேடி அசிஸ்டன்ட்டும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்பதான் எஸ்ஐயும் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றதுக்காக வராரு. பிரக்யா கிட்ட ஒரு டாக்டர் லேடி பேசினாங்க பாத்தீங்களா, அவ கிட்ட இருந்து சில தகவல்லாம் சேகரிச்சிருப்பாங்க. அதை பத்தி சொல்றதுக்காக தான் இன்ஸ்பெக்டரை வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பிரக்யாக்கு ஒரு 17 வயசு இருக்கும் போது ஒரு போலீஸ் அவங்க கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. அதை நினைச்சு பிரக்யா பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அம்மாக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும். மாப்பிள்ளை வீட்டுல இதெல்லாம் சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால அம்மா அதெல்லாம் மறைச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் பிரக்யாக்கு இதெல்லாம் மறைச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இது நினைச்சு கொஞ்சம் சோகமாவே இருந்திருப்பாங்க. அம்மா நடுவுல பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருக்காத, மாப்பிள்ளைக்கு அதெல்லாம் தெரிய வேணாம், நீ மாப்பிள்ளை கூட நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழுன்ற மாதிரிலாம் அம்மா பேசியிருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அரவிந்த் வந்து இந்த விஷயத்தை கேட்டுறாரு. சோ இவங்களுக்கு 17 வயசுலயே ஒரு அபியூஸ் நடந்திருக்குன்றது தெரிஞ்சிருது. அது இவ்வளவு நாள் மறைச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. இதனால தான் ஒய்ஃப் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்காரு போல. ஒரு ஸ்டேஜ்ல சூசைட் பண்ணி இறந்திருப்பாரு. பத்தாததுக்கு அந்த வீட்டுல இருந்த தினேஷ் வேற பிசிக்கலா அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதனால தான் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இவங்க தினேஷ் கிட்ட நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கோவப்பட்டு அவனோட மண்டையிலையும் அடிச்சிருப்பாங்க. வேணும்ட்டே தான் இவங்க பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. அந்த போலீஸை இவங்க ஞாபகம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இவருமே அந்த போட்டோவெல்லாம் வாங்கிடுறாரு. அதாவது லிஸ்ட்ல இருக்கவங்களோட பேரு போட்டோவெல்லாம் வாங்கிடுறாரு. இந்த போட்டோ வச்சு யாருன்னு பார்த்து சொல்லுமான்ற மாதிரி கேட்கிறாரு. இப்போ ஒவ்வொரு போட்டோவா காமிச்சிட்டு இருக்காரு. அந்த போட்டோவை பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இவர்தான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு அடையாளம் காட்டின நபரோட பேரு நம்ம ரமேஷ்னு வச்சுப்போம். இப்ப ரமேஷோட ஜீப்பை பாக்குறதுக்காக தான் இந்த எஸ்ஐ வந்திருக்காரு. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்கான், ரமேஷை காணோம். இந்த இடத்த செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் செக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த விஷயத்த பண்ண ரமேஷை நமக்கு காட்டுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டரும் டீமும் வந்துடுறாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்குன்ற மாதிரிலாம் ரமேஷ் கேட்கிறாரு. ஏன்னா 2 சின்ன பொண்ணுங்களை நீங்க ரேப் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவருக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் இன்ஸ்பெக்டர் கலெக்ட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அந்த பொண்ணு இவரோட போட்டோவை பார்த்து தான் பயந்துருப்பாங்க. அதே சமயம் அந்த பகுதியில அன்னைக்கு இவர் தான் டியூட்டி பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா பார்ட்டி ஒரு பையன் பண்ணான் பாத்தீங்களா, அந்த பையன் கிட்டே இவர் பயங்கரமா விசாரணை பண்ணிருப்பாரு. அவனுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பான். இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த திவ்யா இருக்காங்கல்ல, தெரியாதனமா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இத பாக்குற இந்த பையன் ஷாக் ஆகுறான். யார் இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறான்.
அதுக்கப்புறமா அந்த பொண்ணை போக விட்டுலான்றதுக்காக தான் லாக் பண்ணிருப்பான். ஏன்னா உடனே போனா மத்தவங்களை கூட்டு வந்துருவாங்க, பார்ட்டி கெட்டு போயிடும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அன்னைக்கு நைட்டு ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. என்ன இந்த மாதிரிலாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் விட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டாரு. இவன் காசு தரதா சொல்றான். எனக்கு காசுலாம் தேவையில்ல, பொண்ணு தான் வேணும், ஏதாவது பொண்ணை செட் பண்ணி தான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இங்க இருக்க எல்லாருமே ஹை கிளாஸ் பொண்ணுங்க, கண்டிப்பா செட் ஆகாது சார், காசு வேணா தரேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் ஒரு சின்ன பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கிறது இவனுக்கு ஞாபகம் வருது. அதை பத்தி சொல்றான். ரமேஷுமே யாரு என்னன்னு பாக்குறேன்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு. இது தெரிஞ்சோட இந்த பையன் ஷாக் ஆயிடுறான். சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க, முதல்ல இந்த பொண்ணை இங்க இருந்து தூக்கிட்டு போங்க சார், எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி இவர் அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பாரு. இப்ப கூட ரமேஷ் நாலாம் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவரோட ஜீப்பை செக் பண்ணாங்கல்ல, அதாவது காரை செக் பண்ணாங்கல்ல, அதுல சாம்பிள்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது மூலியமா இவர் தான் பண்ணிருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. தேவைப்பட்டா உங்களோட சாம்பிளையும் எடுத்து செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.